நல்ல ஆட்சி அப்படின்னா என்ன, அரசாங்கம் அப்படின்னா என்ன? நல்ல ஆட்சினா வேறு ஒன்றும் இல்லைங்க. அரசு ஊழியர்கள், காவல்துறையிலிருந்து அனைத்து ஊழியர்களும் லஞ்சம் வாங்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை செய்யணும். அரசாங்கம்னா அரசு அதிகாரிகள் தான் அரசாங்கம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அரசாங்கன்றது மக்கள் தான் அரசாங்கம். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியலை தெரியுமா? மக்கள் பணியாளர்கள் தான் அரசு வேலையாட்கள். படித்தவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் வேலை கிடைக்கணும். அது இங்கே இல்லை. இதனால தான் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் தோற்றதற்கு காரணம். விஜய் அவர்களை நம்பி இப்போ மக்களாகிய நாங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நானும் ஓட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். காசுக்காக ஆசைப்படுற மந்திரி இருந்தாலும் விஜய் அண்ணனுக்காண்டி எத்தனை முறை வேணாலும் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த மந்திரியை வேணாலும் நீக்கலாம், எந்த அதிகாரியை வேணாலும் நீக்கலாம். உங்களுக்காக உயிரையும் கொடுக்க நாங்கள் இருக்கோம். நல்ல ஆட்சி கிடைக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் உங்களை நம்பியிருக்கோம்னே. நீங்களும் அந்த கட்சி மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறோம். புது மாற்றம் வரும்னு நம்புகிறோம். நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. உங்களை முழுசாக நம்புகிறோம். இந்த நல்லாட்சியெலாம் கிடைக்குமா அந்த ஏக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இது தொடர்ந்தால் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருக்கும். ரவுடிசம், போதைப்பொருள் முக்கியமாக அகற்ற வேணும். போதைப்பொருளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. கள்ளச்சாராமல் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் சொர்க்க பூமியை நீங்கள் உருவாக்க போகிறீங்களா? எங்கள் எதிர்பார்ப்பு உங்களிடம் வைக்கிறோம். இதுதான் நல்லாட்சி. இது நடக்கும்னு தான் ஓட்டு போட்டிருக்கோம். தைரியமாக முடிவெடுக்கலாம். எத்தனை முறை நீங்கள் எலெக்ஷனை மாற்றி வைத்தாலும் ஓட்டு போட தயாராக இருக்கும். சரியில்லாதவங்களை நீக்கலாம். மக்கள் உங்களுடன். நன்றிண்ணே.